இங்கே ஒரு ஃபேமிலி வெக்கேஷனுக்காக போகிற வழியில் ஒரு ஹோட்டலில் பிரதாப்ன்ற ஒருத்தனை மீட் பண்ணுறாங்க. அவனும் இவங்க ஃபேமிலி கூட ஃப்ரெண்டாக பேசுகிற மாதிரி பேசி அந்த பொண்ணுக்கு ஒரு சாக்லேட்டில் ஏதோ ஒரு மருந்து கலந்து கொடுத்துட்றான். அதை சாப்பிட்ட அந்த பொண்ணு இவன் என்ன சொன்னாலும் கேட்க ஆரம்பிக்கிறான். அவள் ஃபேமிலியில் உள்ள எல்லாரும் அவளை சாப்பிட சொல்லும்போது சாப்பிடாம இருப்பா. ஆனால் அந்த பிரதாப்ன்றவன் ஃபுட்டை வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிடுன்னு சொல்கிறான். அதை கேட்ட உடனே அவளும் சாப்பிட ஆரம்பிக்கிறா. சரி நாங்கள் கிளம்புறோன்னு சொல்லி அங்கே இருக்க எல்லாரும் கிளம்புறாங்க. ஆனால் இவன் அந்த கார்கிட்ட போய் அந்த பொண்ணுக்கிட்ட ஒரு பிஸ்கட்டை கொடுத்து இதை நீ கெஸ்ட் ஹவுஸ் போன உடனே சாப்பிடுன்னு சொல்லி கொடுக்குறான். கெஸ்ட் ஹவுஸ் போன உடனே அங்கே இருக்க எல்லாரும் எக்ஸைட்மெண்ட்டாக போகிறாங்க. ஆனால் இவன் மட்டும் அந்த பிஸ்கட்டை சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் அந்த காரில் இருந்து இறங்குறா. பார்த்தா அந்த பிரதாப்ன்றவனும் அங்கே வந்து நிற்கிறான். என்னோட கார் பிரேக் டவுன் ஆயிடுச்சு, ஃபோனில் சார்ஜர் இல்லை, நான் உள்ளே வரலாமான்னு கேட்டு உள்ளே வரான். அவன் உள்ளே வர்றது அந்த பொண்ணோட அம்மாவுக்கு சுத்தமாக பிடிக்கல. ஆனால் இவன் அந்த பொண்ணை கூப்பிட்டு உட்கார வச்சு அவளோட பர்சனல் லைஃப்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான். அப்போது அவளோட தம்பி பாலை தூக்கி அவன் மேலே அடித்த உடனே அவளுக்கு சுயநலவுக்கு வந்துடுறான். அதனால கோவப்பட்ட அவனும் உன்னோட தம்பியை அடின்னு சொல்கிறான். அவளும் போய் அவள் தம்பியை அடிச்சிடுறா. அதுக்கப்புறம் எல்லாரும் உட்காந்து சாப்பிட்றப்போ அவளோட அப்பா நீ எதுக்கு உன் தம்பி அடிச்சுன்னு சொல்லி திட்டுறாங்க. ஆனால் இவன் குறுக்க பேசி ஒரு கட்டத்தில் அந்த பொண்ணுக்கிட்ட நீ உன்னோட பாய் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி பிரேக்கப் பண்ணுன்னு சொல்கிறான். அதை கேட்ட அவளும் உடனே அந்த பையனுக்கு கால் பண்ணி பிரேக்கப் பண்ணுறா. இதெல்லாம் பார்த்து ஷாக்கான அவள் பேரண்ட்ஸும் பிரதாப் அங்கேருந்து கிளம்ப சொல்கிறாங்க. ஆனால் அவன் உங்கள் பொண்ணையை என் கூட அனுப்புங்கன்னு சொல்கிறான். அதை கேட்ட அவள் அப்பாவும் கோவப்படுறாரு. ஆனால் பிரதாப் அங்கேருந்து டீ தூள் எடுத்து அந்த பொண்ணை சாப்பிட சொல்கிறான். அவளும் உடனே அந்த டீ தூள் எடுத்து அப்படியே சாப்பிட்றா. அதை பார்த்து அவள் அப்பாவும் நீ ஏன் அவன் சொல்கிறதெல்லாம் கேட்குறேன்னு சொல்லி திட்டுறாரு. ஆனால் அவளும் எனக்கு ஏன்னு தெரில பையனால் கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு சொல்கிறான். அப்போ தான் அவன் கொடுத்த சாக்லேட்டில் சூனியம் வச்சுருக்கான்றது தெரிய வருது. இதனால் கோவப்பட்ட அவள் அப்பாவும் அவனை அடிக்கலான்னு போகிறாரு. ஆனால் பிரதாப் அந்த பொண்ணுக்கிட்ட நீ போய் உன்னோட தம்பியை காயப்படுத்துன்னு சொல்கிறான். அந்த பொண்ணும் அந்த பையனோட தலையிலேயே அடிச்சிடுறா. அவனுக்கு பலமா அடிபட்டுருது. அவனை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகணும்னு அவள் அப்பா கெஞ்சுறாரு. அதுக்கு அவனும் உன்னோட பொண்ணை என் கூட கொடுத்துட்டு நீ அந்த பையனை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போன்னு சொல்கிறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அந்த பொண்ணுக்கிட்ட இவன் நீ நான் பாட்டு போடுறேன் அதுக்கு நீ டான்ஸ் ஆடுன்னு சொல்கிறான். அவளும் டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறா. அதை பார்த்து அவள் அப்பாவும் ரூமுக்கு போய் ரொம்ப சத்தம் போட்டு அழுகிறாரு. அந்த பொண்ணு 2 மணி நேரமாக 3 மணி நேரமாக தொடர்ந்து ஆடிக்கிட்டே இருக்கா. இவனும் நிறுத்துன்று சொல்லவே மாட்டேங்கிறான். அவளும் சுத்தமாக முடியலனாலும் ஆடிக்கிட்டே இருக்கா. இதை பார்த்து அவள் அம்மாவும் தண்ணி கொடுக்கலான்னு போகிறாங்க. ஆனால் அதை கூட அவன் குடிக்காத கீழே கொட்டுன்னு சொல்கிறான். உடனே அவளும் அதை கீழே கொட்டிடுறா.